யாருங்க வேணும்? உங்களை தான் கேட்குறேன். யாருங்க வேணும்? கேட்குறேன்லாம் சொல்லுங்கம்மா. யார் வேணும்? செக்யூரிட்டி, யாரு? நந்தன் குடும்பத்துல இருந்து யார் கண்லயும் படாத அளவுக்கு நீ தூரமா போயிடணும். நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். அப்படி நீ பண்ணலன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. கேஸ எப்ப வேணாலும் ரீஓபன் பண்ண முடியும். வா உள்ள போலாம். நான் அப்புறமா கால் பண்றேன். மனிஷா, யார் இந்த பொண்ணு? உண்டதான் கேட்டுட்டு இருக்க மனிஷா. இவ வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்லனா? எனக்கு மெஹந்தி டிசைன்ஸ் காட்டுறதுக்காக வந்திருக்க பொண்ணு ஆண்டி. ரெண்டு நாள்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதான் டிசைன்ஸ் காட்டணும்னு சொல்லி மார்னிங்கே இவங்களுக்கு கால் பண்ணிருந்தோம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். அப்படின்னா நான் இப்போ மெஹந்தி பொண்ணு மாதிரி டிராமா பண்ணணும். அந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு உள்ள வந்திருக்கலாம்லம்மா. உள்ள வரணும்னு தான் நானும் நினைச்சேங்க. ஆனா என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை என்னை தடுக்குது. சில சக்திகள் என்ன பின்னாடியே இழுக்குது. ஆமா, இந்த பொண்ணு எதை பத்தி பேசிட்டு இருக்கா? அப்படி என்னமா சூழ்நிலை இருக்க போது? எங்க செக்யூரிட்டி உங்களை உள்ள விடாம தடுத்திருப்பாரு, அவ்வளவுதானே? நீ யாருன்னு சொல்லியிருந்தா உன்னை உள்ள அனுப்பாம இருந்திருப்பாங்களா? நான் யாருன்னு சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி வேஷம் போட வேண்டியதா போச்சு. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரியல. அதாவது நீங்க வேறுபாடு ஏதாவது பாப்பீங்களோன்னு நான் அப்படியே நின்னுட்டேன். இதுல வேறுபாடு பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாரும் மனுஷங்க தானே. சரி, உள்ள வாமா. ஹலோ, என்ன இது? புதுசா கல்யாணமான பொண்ணு வலது கால் எடுத்து வைக்கிற மாதிரி வர. இது என்ன உன்னோட மாமியார் வீடா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். யார் வீட்டுக்கு போனாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வலது கால் எடுத்து வச்சு போறது எனக்கு வழக்கம். சரி சரி, உள்ள வா. உக்கார்.
வீட்டை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ கொண்டு வந்த மெஹந்தி டிசைன்ஸை முதல்ல காட்டு. லக்கி, இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? அது வந்துப்பா, ஜுன்னுக்கு உங்க ரூமை காமிக்கணும்னு நினைச்சேன். காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, உனக்கு இந்த குப்பை ரூம் தான் கிடைச்சதா? என்ன அங்கிள் குப்பை ரூம்ன்றீங்க? இந்த ரூம் நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ வாய மூடு. உனக்கு இந்த ரூமை பத்தி எதுவும் தெரியாது. இதுல இருக்கிற பொருட்களை பத்தி உனக்கு தெரியாது. எப்பா, இந்த ரூம்ல இருக்கிற திங்ஸுக்கு அப்படி ஒரு கோல்டன் ஹிஸ்டரி இருக்கா? கோல்டன் ஹிஸ்டரியோ ரோல்டு கோல்டு ஹிஸ்டரியோ உனக்கு எதுக்குடா? லக்கி நான் சொல்றத கேட்டு இந்த ரூம் பக்கமே வரமாட்டா. நீ அவ கூட சேர்ந்து அவளையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தவன் ஒரு மூலையில போய் உட்காரணும். அதை விட்டுட்டு இப்படி கடுப்பேத்துற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாத. இன்னொரு வாட்டி இந்த ரூம் பக்கம் வந்தீங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. போ. ப்ரோ ப்ரோ நில்லு ப்ரோ. என்னப்பா இது? ஜுன்னுவை பாருங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஜுன்னு நில்லு, நானும் வரேன். இந்த ரூமை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மாம், என்ன மித்ரா? லக்ஷ்மி பொருள் இருக்கிற ரூமை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னல, ஏன் பண்ணல? இப்ப என்ன ஆச்சுடா? அந்த ரூமை நிரந்தரமா மூடி வைங்கன்னு சொன்னா அப்பப்போ யாராவது ஒருத்தங்க போயிட்டே தான் இருக்காங்க. இந்த வீட்ல அந்த ரூம் இருக்கிற விஷயத்தையே மறந்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள போகணுங்கிற யோசனையே விட்டுருங்க. இன்னைக்கு பசங்க திரும்ப அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, எத்தனை பேரை தடுக்கிறது? பசங்கன்னு யாரு சொல்றாரு? யார் பசங்களா இருக்கும்? இப்ப அந்த ரூம் நிரந்தரமா மூடலனா உன் சொத்து ஏதாவது கரைஞ்சிருமா? எனக்கு மன நிம்மதி இல்லாம போகுது. ஏன் சொல்றேன்னா, அந்த ரூம்ல லக்ஷ்மியோட மெமரிஸ் இருக்கு.